श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणान्नममितीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामं श्रीमत्तरङ्गियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुशमुनिः प्रणतोऽस्मि नित्यम्। श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। गुरुमुखमनदीत्य प्राहवेदानशेषान् नरपतिपरिक्लिप्तं शुल्कमाधातु कामः श्वशुरमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि। பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபூமராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமிகளின் திருவடிவாரத்திலே அடியேன் பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு இந்த திவ்ய பிரபந்த தாரையிலே நாம் தொடர்ந்து அனுபவித்து வரக்கூடிய பெரியாழ்வார் திருமொழியிலே 4ஆம் பத்திலே 10ஆம் திருவாய்மொழி உபன்யாசத்தை இன்று நாம் தொடங்கலாம். பெரியாழ்வாரும் பெரியாழ்வார் திருமகளாரான ஆண்டாளும் எப்பொழுதும் கிருஷ்ணாவதாரத்திலேயே மூழ்கியிருப்பார்கள் என்று ஆச்சாரியர்கள் எல்லாம் அருளிச் செய்வார்கள். ஆனால் அவர்கள் இருவருடைய திவ்யதேச அனுபவங்கள் எல்லாம் வாசாமகோச்சரங்களாக இருக்கும். பெரியாழ்வார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே முதல் பதிகம் தொடங்கிய கிருஷ்ணானுபவத்தை நமக்காக செய்து காண்பித்தார். நாமும் கண்ணனை அனுபவிக்காத இழவெல்லாம் தீர பெரியாழ்வார் திருமொழி கொண்டு வரிசையாக அனுபவித்துக் கொண்டு வந்தோம். அந்த கிருஷ்ணாவதாரத்தை முடித்து கொண்டு பெரியாழ்வார் திவ்யதேச அனுபவத்தை ஆரம்பித்தார். அந்த திவ்யதேச அனுபவத்திலும் முக்கியமாக தன்னுடைய மணவாளனாக இருக்கக்கூடிய அழகிய மணவாள பெருமாள் பெரிய பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவரங்கம் திருப்பதியை அனுபவிக்கணும்னு தொடங்கினார் மாதவத்தோன் என்கிற திருமொழியிலே. மாதவத்தோன், மரவடி, துப்புடையாரை என்று 3 திருமொழிகள் தொடர்ச்சியாக பெரிய பெருமாளை அனுபவித்து இனியராகிறார் பெரியாழ்வார். தலையரங்கம், ஆராமம் சூழ்ந்த அரங்கம் என்னெல்லாம் போத்தப்படுகிற திருவரங்கம் திருப்பதி ஸ்ரீ வைஷ்ணவ ராஜதானியாக இருக்கக்கூடிய இந்த திருவரங்க மாநகரை அனுபவிக்க வேண்டும்னு எழுந்து இந்த திருவரங்கத்தின் வைபவத்தையும் அந்த திருவரங்கத்திலே எப்பொழுதும் கண்வளர்ந்து அருளக்கூடிய பெரிய பெருமாளின் திவ்ய குண சேஷ்டிதங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வந்தார். அதிலே தன்னடியார் திறத்தகத்து என்று தொடங்கி எப்பொழுதும் நமக்கு புருஷகார பூத்தையாக இருக்கக்கூடிய அந்த பெரிய பிராட்டியார், அந்த பெரிய பிராட்டியாரே வந்து அடியவர் மீது ஏதோ ஒரு பழி சுமத்தினால் கூட அந்த பெரிய பிராட்டியாரோடும் சண்டையிட்டு தான் கை கொள்ளக்கூடிய சுபாவத்தை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான்னு காண்பித்தார். என்னுடைய திருவரங்கர்னு பாடினார் முன்னாடி. அது மட்டும் இல்ல, எம்பெருமான் தன் திருவடிகளை அடைந்தவர்களை பரமபதத்திலே கொண்டு போய் வைக்கிறான் என்பதையும் அனுபவித்தார். அருள் கொடுத்திட்டு அடிமை கொள்ளக்கூடியவன் அல்லவா அரங்கன். ஆகையாலே எம்பெருமான் திருவடிகளிலே சரணாகதி அனுஷ்டித்தவர்களுக்கு
சர்வமுமாக எம்பெருமான் திருவடியை பாவித்தவர்களுக்கு தான் அப்புனராவர்த்தி லட்சணமான, அதாவது மீண்டு வர முடியாத ஒரு உயர்ந்த ஸ்தானமான பரம்பதத்திலே ஏற்றி கொண்டு போய் அங்கு சகல அடிமைகளையும் செய்ய வைத்து எம்பெருமான் இந்த அடியவரை ஆட்கொள்கிறான் என்பதையும் அனுபவித்து இனியரானார் மாதவத்தோன் மற்றும் மரவடியை என்கிற திருமொழிகளாலே. இப்படி இந்த பிரசங்கம் வந்தவுடனே ஆழ்வார் மனதிலே நிச்சயித்து கொண்டார், நமக்கு பரமபதம் திண்ணம் உறுதி. எம்பெருமான் நம்மை பரமபதத்தேர கொண்டு போய் வைத்து அங்கு அடிமை கொள்ள போகிறான்ங்கிறது ஆழ்வார் மனதிலே உறுதியாக எடுத்து கொண்டார். எப்ப எம்பெருமான் ஒன்று பண்ணுவேன்னு சொன்னானோ அப்பவே அந்த காரியம் முடிந்ததாகத்தான் கணக்கு. எம்பெருமான் ஒன்று பண்ணுவேன்னு தலைதுளுக்கினானாகில் அந்த காரியத்தை முடிந்ததாக நாம் மனதிலே நினைத்து கொள்ளலாம். அப்படி ஒரு கணக்கிலே ஆழ்வார் எம்பெருமான் பரமபதத்திலே நம்மை கொண்டு போய் வைக்கப் போகிறான் என்பதை உறுதி செய்து கொண்டார் திருவுள்ளத்திலே. இப்படி பெரியாழ்வார் பெரிய பெருமாள் மீது ஒரு திண்மையான உறுதி கொண்டு இருக்கும் காலத்திலே அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது. இங்கு பெரிய பெருமாள் யாரெல்லாம் திருந்தி இருக்கிறார்களோ சேத்தனர்கள், ஜீவாத்மாக்கள், அவர்களையெல்லாம் இங்கு நின்னும் கொண்டு போய் பரமபதத்தேர வைத்து அங்கு அடிமை கொள்ளுகிறான். ஆனால் இப்படி அடிமை கொள்ளும் பொழுது எப்ப நடக்கும்னா ஷரீர விஸ்லேஷத்திற்கு பிறகுதான். அதாவது இந்த உடம்பை மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு இந்த உடம்பை விட்டு ஆத்மா பிரிந்த பிறகுதான் வைகுந்தத்தேர கூட்டிக் கொண்டு செல்கிறான் இப்படின்னு தெரிகிறது. அப்ப இந்த தேக சம்பந்தம் போக வேண்டும்ங்கிறத யோசித்து பார்த்தார், அனுசந்தித்தார் ஆழ்வார். இப்ப இந்த தேக சம்பந்தம் போக வேண்டும்னு அந்த மரண காலம், அந்திம தசை, அதை மனதிலே நினைத்து கொள்கிறார் பெரியாழ்வார். இந்த அந்திம தசையை பற்றி சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன கூறுகிறதுன்னா, ஒருவன் தான் மரிக்கும் பொழுது அவனுடைய கடைசி காலத்திலே யார் கண்ணுக்கும் புலப்படாமல் யமபட்டர்கள் எல்லாம் வந்து கையிலே பாசமும் அதற்கு மேலே பற்பல சூலமும் ஆயுதங்களும் கொண்டு முகத்திலே தீவிழி விழித்து கொண்டு யார் கண்ணுக்கும் படாமல் இந்த ஜீவாத்மாவை துன்புறுத்தி இவனை வலிய பிடித்து இழுத்து கொண்டு யாமிய கதியாக யமலோகத்திற்கு செல்லுகிறார்கள் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் கூறுகிறது. இப்ப ஆழ்வாருக்கு அதை நினைத்து பயம் வருகிறது. நம்முடைய சரீர விஸ்லேஷமாகும் பொழுதும் நம் சரீரம் பிரியும் பொழுதும் யமபட்டர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம இழுத்து கொண்டு போனால் நாம் என்ன செய்வதுங்கிற பயம் ஏற்படுகிறது ஆழ்வாருக்கு. அப்ப என்ன பண்ண வேண்டும்? அந்த அந்திம காலத்திலே எப்பொழுதும் எம்பெருமானையே நினைக்க வேண்டும். ஆழ்வார் பார்க்கிறார், அந்த அந்திம காலத்துல நம்ம உடம்பு நாம் சொல்லக்கூடிய பேச்சை கேட்காது, நம்முடைய மனது நம் வசத்திலே இருக்காது. ஆகையாலே நாம் என்ன பண்ணுவோம்? அக்காலத்திலே நினைக்க முடியாது. அதற்கு பதிலாக இக்காலத்திலேயே பெரிய பெருமாள் திருவடிகளிலே நாம் சரணாகதியை செய்து, எம்பெருமானே, யமபட்டர்கள் வந்து என்னை நலிவர்கள், யமபட்டர்கள் என்னை துன்புறுத்துவர்கள். அந்த காலத்திலே தேவரீர் அவர்கள் கையிலே என்னை கொடுக்காமல் நீர் ரட்சித்து கொடுக்க வேண்டும், நீரெம்மை காக்க வேண்டும் என்று பெரிய பெருமாள் திருவடிகளிலே சரணமாக பத்துகிறார். இந்த திருமொழியிலே துப்புடையாரை என்கிற இந்த அழகான திருமொழியினாலே அந்த அந்திம தசையிலே ஷரீரங்களிலே ஏற்படக்கூடிய கிளேசங்களிலே எம்பெருமான் திருநாமத்தை கூட வாய்விட்டு சொல்ல உடம்பிலே சக்தி இருக்காது. ஆகையாலே இப்பொழுது உடம்பிலே எப்பொழுது சக்தி இருக்கிறதோ, உடம்பிலே இருக்கிற தாதுக்கள் எல்லாம் எப்பொழுது சமமாக இருக்கிறதோ, மனது எப்பொழுது ஒருநிலைப்பட்டிருக்கிறதோ, அப்போதைக்கு இப்போதே அடியேன் தேவரீர் திருவடிகளை பத்துகிறேன் என்று பெரிய பெருமாள் திருவடிகளிலே சரணம் புக்கு இந்த அர்த்தத்தை விண்ணப்பம் செய்கிறார் பெரியாழ்வார். ஆனால் சாஸ்திரங்களிலே என்ன கூறியிருக்கிறதுன்னு ஆராய்ந்து பார்த்தால், பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்நிய நிர்ணாம் ந வைஷ்ணவானாம் என்று யமன் கூறுகிறான். யமன் தன்னுடைய பட்டர்களை அழைக்கிறான். அழைத்து அவர்கள் காதோரமாக வந்து ஒரு விண்ணப்பம் செய்கிறான். நான் வெளிப்படையா சொல்ல முடியாது, ரகசியமா தன்னுடைய சேவகர்களை எல்லாம் அழைத்து காதோரமாக விண்ணப்பிக்கிறான். என்னென்ன, நீங்க ஏதாவது வைஷ்ணவர்களை பார்த்தீர்களாகில்
அவர்களை சேவித்துவிட்டு வந்துட வேண்டும். வைஷ்ணவர்களை யமபட்டர்கள் பீடிக்கலாகாது என்று உபதேசித்தான். அவர்கள் கேட்டார்கள், நீதானே சர்வ பிரபு, எல்லாரும் உன் வசத்திலே தானே இருக்கிறார்கள் என்று யமபட்டர்கள் கேட்க அவன் சொன்னான், பிரபுரகம் அந்யன்று நாம் ந வைஷ்ணவானாம். நான் வைஷ்ணவர்கள் ஒழிந்த மனிதர்களுக்குத்தான் தலைவன் பிரபு, வைஷ்ணவர்கள் தான் எனக்கு தலைவர்கள் அப்படின்னு சொன்னான் யமன். இது ஒரு பிரசித்தமான சரித்திரம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே நாம் காணலாம். சாஸ்திரங்களை பார்த்தால் நகலு பாகவதா யம விஷயம் கச்சந்தின்னு சொல்கிறது சாஸ்திரங்கள். இப்ப பகவத் பக்தர்கள் யமனிடத்திலே போவதில்லைன்னு சாஸ்திரங்கள் ஒருமிடராக கூறுகின்றன. வேண்டாமை நமந்தமர் எந்தமரை வினவப் பெறுவார் அலர் என்று ஆழ்வார்கள் பாசுரத்திலும் நாம் காணலாம். உந்தமர்க்கென்னும் நமந்தமர் கள்ளர் போல் என்று ஆழ்வார் அருளி செய்தார். ஆக இந்த சாஸ்திரங்களை எல்லாம் வைத்து நாம் பார்க்கும் பொழுது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு யமபட்டர்களிடமிருந்து பயமே கிடையாது என்று நாம் நிச்சயிக்க துணியலாம். இப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு பொழுதும் யமபட்டர்களிடமிருந்து ஆபத்து வராது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யமபட்டர்களாலே சேவிக்கப்படக்கூடியவர்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்களை எம்பெருமான் தானே வந்து கருடாருடனாக நயாமி பரமாங்கதிம்னு எம்பெருமான் அருளி செய்தானே. எம்பெருமான் தானே வந்துதான் அழைத்து கொண்டு செல்கிறான் ஸ்ரீ வைஷ்ணவர்களை. இப்ப சில பேரை தன்னுடைய ஆதிவாகிகர்களை இட்டு அழைத்து செல்கிறான், சில பேரை தன்னுடைய பக்ஷிராஜன் தன்னுடைய வாகனத்தை இட்டு அழைத்து செல்கிறான், சில பேரை ஆழ்வார் போன்ற உயர்ந்தவர்களை தானே வந்து அழைத்து செல்கிறான். இந்த மாதிரி யமபட்டர்கள் கையிலே காட்டி கொடுக்காமல் எம்பெருமான் தானே அழைத்து செல்கிறான்னு சொல்லி இருந்தும் சாஸ்திரங்களிலே ஆழ்வாரானவர் இப்படி பயப்படுவதற்கு காரணம் என்ன? ஆழ்வார்கள் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். ஆழ்வார்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியும். அதுவும் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான்னு பெரியாழ்வார் அறியாத சாஸ்திரம் ஒண்ணு கிடையாது. இப்ப இவ்வளவு சாஸ்திரத்தை அறிந்தவர் இந்த பரிஹர மதுசூதன பிரபன்னான்கிற சாஸ்திரத்தை அறியலையா பெரியாழ்வார்? யமபட்டர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அருகிலும் வர கூசுவர்கள் என்பதை அறியவில்லையா பெரியாழ்வார்? அதை அறிந்து கொண்டு இருந்தாராகில் யமபட்டர்களிடமிருந்து பயம் எதற்கு? யமபட்டர்கள் தலையிலே காலை வைத்து திரியக்கூடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். மூல உண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கத்த ஆவலி புடமை கண்டாய் என்று தொண்டரடிப்பொடிகள் அருளி செய்தார். நாவலி துழிதருகின்னோம் நமந்தமர் தலைகள் மீதேன். இப்படி யமபட்டர்கள் தலைமேலே அடி வைத்து ஆடக்கூடியவர்களாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கும் பொழுது பெரியாழ்வார் எதற்காக இப்படி பயப்படணும்? யமபட்டர்கள் என்னை பிடித்து கொண்டு விட்டால் என்ன பண்ணுவதுன்னு இப்படி பயப்படுவதுங்கிறது பொருந்தாம இருக்கே. இப்ப இந்த சாஸ்திரங்கள் ஒரு பக்கம் ஸ்ரீ வைஷ்ணவர்களை யமபட்டர்கள் தொடமாட்டார்கள், தீண்ட மாட்டார்கள்னு கூறியிருக்கிறது. இன்னொரு புறம் பெரியாழ்வாரானவர் பயப்படுகிறார். யமபட்டர்களிடமிருந்து என்னை ரட்சிக்க வேண்டும்னு பெரிய பெருமாளிடம் பிரார்த்திக்கிறார். இது இரண்டும் முரணாக இருக்கிறதே, இது இரண்டுக்கும் விரோதம் வருகிறதே என்று கேள்வியை எழுப்பிக் கொண்டு வியாக்கியானத்திலே அழகாக சமாதானம் செய்துள்ளார்கள். ஆழ்வார்கள் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள்னு பார்த்தோம். அதுதான் காரணம். ஆழ்வார்களுக்கு வெறும் மதி மட்டும் இருந்தால் பரவாயில்லை, மதி நலத்தை அருளினான் எம்பெருமான். இப்ப எப்பொழுதும் கலங்கி இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் ஒவ்வொரு தசையிலே பார்த்தால் தாங்கள் இவ்வளவு காலம் சம்சாரிகளாக இந்த சம்சாரத்திலே இருந்ததற்கு காரணம் என்னன்னு ஆராய்வர்கள். கர்மங்கள், இந்த கர்மங்கள் நம்மை விட்டு அகலாது, அவ்வளவு சுலபம் இல்ல, பகவான் தான் அகற்றுவிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் உறுதியாக உடையவர்கள். ஒருவேளை எம்பெருமான் அல்பம் தாழ்த்தான், சிறிது காலம் கொஞ்சம் தாமதமாக இருந்தால் கூட எம்பெருமான் எங்களை சம்சாரத்திலேயே வைத்து அமுக்குவதற்கு முடிவு கட்டிவிட்டான்னு பதறக்கூடியவர்கள் ஆழ்வார்கள். விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை என்று ஆழ்வார்கள் காட்டினார்கள். எம்பெருமான் அல்பம் தாழ்த்தான்னா கூட இவர்களால பொறுக்க முடியாது. எம்பெருமானுக்கு என்ன பிடிக்கல, சம்சாரத்திலேயே எம்பெருமான் என்னை வைத்து அமுத்துவதற்கு முடிவு கட்டிவிட்டான் போலும்னு பதறக்கூடிய பதத்தம் ஆழ்வார்களுக்கு உண்டு.
அப்படி இருக்கும் பொழுது ஆழ்வார்கள் எம்பெருமானினுடைய சுவாதந்திரியத்தை அனுபவித்தார்களாகில், எம்பெருமான் சுதந்திரன், எம்பெருமான் என்ன பண்ணுவான், இப்ப திடீர்னு காருணிகனாக இருக்கிறான். ஒருவேளை தன்னுடைய சுவாதந்திரியத்தினாலே அவன் நான் கர்மத்தின் படிக்குத்தான் நான் பலனை கொடுப்பேன், உங்களுடைய கர்மத்தை எல்லாம் நீங்கள் அனுபவித்துதான் மோட்சத்திற்கு வர வேண்டும்னு கூறிவிட்டானாகில் என்ன பண்றது? அவ்வளவுதான். கர்மத்தை அனுபவித்து வருதுன்னு ஒண்ணு கிடையாது. உனக்கு மோட்சம் தரமாட்டேங்கிறத இப்படி எம்பெருமான் சொன்னா சொல்லலாம். இப்ப நானே கர்மத்தை அனுபவித்து அதற்கு பிறகு நான் மோட்சத்திற்கு வருதுன்னு ஒண்ணு உண்டா? இப்ப எம்பெருமான் சுதந்திரனாக இருக்கிறபடியினாலே எம்பெருமான் திடீரென்று கோபம் தலையெடுத்து நாம் பண்ண அபராதங்களுக்கெல்லாம் நான் தண்டனை கொடுப்பேன், தண்டித்துத்தான் தீருவேன்னு நின்னானாகில் அப்ப என்ன பண்றது? அந்திம தசையிலே எம்பெருமான் திடீர்னு நம்மை கைவிட்டானாகில் என்ன பண்ணுவது அப்படின்னு தாங்கள் அனாதிகாலம் அனுஷ்டித்த அந்த கர்மங்கள் பாவங்களை எல்லாம் நினைத்து இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆழ்வார்கள். அந்த ரீதியிலேதான் பெரியாழ்வாரும் இவ்விடத்திலே கலங்குகிறார். தன்னுடைய அனாதிகால கர்மத்தை நினைத்து, ஒருவேளை எம்பெருமான் சுதந்திரனாக இருந்து இந்த கர்ம பலத்தை நினைத்து நம்மை கைவிட்டானாகில் நாம் செய்வதன், நமக்கு வேறு கதியாது என்பதை ஆழ்ந்து அதிலே பயப்பட்டு இந்த வார்த்தையை அருளி செய்கிறார். இப்ப எம்பெருமான் அந்திம தசையில கைவிட்டான்னா யமபட்டர்கள் என்னை அழைத்து கொண்டு சென்று விடுவார்கள், அது நடக்கக்கூடாது. அப்பொழுது நான் எம்பெருமானை கூப்பிடுவதற்கும் என் உடம்பிலே சக்தி இருக்காது. ஆகையாலே இப்பொழுதே நாம் எம்பெருமான் திருவடிகளிலே சரணம் புக்கு அந்த ஒரு வார்த்தையை போட்டு வைப்போம்னு பெரியாழ்வார் இந்த திருமொழியினாலே பெரிய பெருமாள் திருவடிகளிலே சரணம் புகுகிறார், யமபட்டர்களிடமிருந்து தம்மை காப்பதற்காக என்பது இந்த திருமொழியினுடைய அவதாரிக்கை. இந்த சாஸ்திர வச்சனங்கள் பிரமாணங்கள் எல்லாம் கூறினது சத்தியம்தான். ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஒருபொழுதும் யமபட்டர்கள் தீண்ட மாட்டார்கள். இருந்தாலும் ஆழ்வார் தாம் அதிசங்கை பண்ணிக்கொண்டு அத்தாலே மதியெல்லாம் கலங்கி அந்த கலக்கத்தினாலே ஏற்பட்ட பயத்தினாலே இந்த வார்த்தையை அருளி செய்கிறாரே தவிர சாஸ்திரத்திலே நம்பிக்கை இல்லாமல் சாஸ்திரம் அறியாமல் அன்னு. ஆகையாலே இந்த சாஸ்திர வச்சனங்களுக்கும் பெரியாழ்வார் இப்படி அருளி செய்ததற்கும் ஒரு விரோதமும் இல்லை என்று பரிகரித்தார்கள் ஆச்சாரியர்கள். இப்பொழுது நாம் ஒவ்வொரு பாசுரமாக அனுபவிப்போம். முதல் பாசுரம். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரென்னே, ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால், எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே. இந்த பாசுரத்திலே பகவானை நேரே பார்த்து, எம்பெருமானை பெரிய பெருமாளை நேரே பார்த்து அருளி செய்யக்கூடிய பாசுரங்கள் தான் இவை. இப்ப துப்புடையாரை என்று தொடங்குகிறார். துப்புடையார் என்று பெரிய பெருமாளை விழித்து, பெரிய பெருமாளே துப்புடைய ஒன்னை நான் பத்துகிறேன். துப்புன்னா என்ன? சாமர்த்தியம். துப்புன்னா சாமர்த்தியம். இப்ப என்ன சாமர்த்தியம் உண்டு எம்பெருமானுக்குன்னா ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. நகிபாலன சாமர்த்தியம் அப்படின்னு சொல்கிறது பிரமாணங்கள். இப்ப சர்வேஸ்வரனான எம்பெருமானை தவிர மற்றொருவருக்கு பாலன சாமர்த்தியம், ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியமே கிடையாது. இப்ப இப்படி சர்வரக்ஷகன்னு பேர் போன ஒருத்தன், அவனை நான் அடையப் போகிறேன். இப்ப இந்த ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியம்ங்கிறது ஈஸ்வரனை தவிர வேறொருவர் இடத்திலும் கிடையாது. ரட்சித்தால் பகவான் தவிர வேற யாரும் ரட்சிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சாமர்த்தியம் பகவானிடம்தான் இருக்கிறது, எம்பெருமானிடம்தான் இருக்கிறது. இப்ப துப்புடையாரை அடைவது, நான் உன்னை அடைகிறேன்னு சொல்கிறார் ஆழ்வார். எம்பெருமானே, இப்படி சர்வரக்ஷகனாக இருக்கக்கூடிய உன் திருவடிகளை நான் கிட்டுகிறேன். எதற்காக? எல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்னே. எல்லாம் சோர்ந்து போயிடும் அந்திம தசையிலே. எல்லாம் சோர்விடத்துன்னு அந்த அந்திம தசை, அந்த மரிக்கக்கூடிய அந்த நிலையை சொல்லுகிறார் பெரியாழ்வார். இந்த மனோவாக் காயங்கள் எல்லாம் என்னாகும்? சோர்ந்து போயிடும். அந்த தசையிலே ஒரு உடம்புல இருக்கிற தாத்துக்கள் எல்லாம் சரியா செயல்படாது.
எல்லாம் கண்டபடி தன் இஷ்டத்திற்கு வலித்து கொண்டு நிற்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அந்திம தசையிலே எல்லாம் சோர்ந்து போய் ஒரு வார்த்தை கூட வாயாலே பேச முடியாமல், ஏன் வாயால் என்ன, மனதினாலே கூட ஒன்றும் நினைக்க முடியாத ஒரு நிலை, அந்த நிலை இருக்கிறதே. அந்த சமயத்துல துணையாவர் என்னே, இப்ப நீ துணையாவாய் என்பதற்காகத்தான் சாமர்த்தியம் உள்ளவர்களை பத்துகிறது. நம்மாலே ஒரு காரியம் முடியவில்லை ஆகில் நாம் என்ன பண்ணுவோம், அந்த காரியத்தை முடித்து தர வல்லான் ஒருவனை பத்துவோம். அந்த காரியத்தை முடித்து தர சாமர்த்தியம் உடையவனை நாம் பத்துவோம். அப்படி துப்புடையாரை எதற்கடைவது, எல்லாம் சோர்விடத்து துணையாவர். இது எப்படி நானா சொல்றேனா, எம்பெருமான் தானே சொல்லியிருக்கான். அகம் ஸ்மராமி மத்பக்தம்னு சொன்னா எம்பெருமான். ஸ்திதே மனசின்னு சரமஸ்லோகத்திலே பகவான் தானே அருளி செய்தது. துணையாவேன், நான் துணையாவேன் என்று சொல்லியிருக்கிறான். காஷ்ட பாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நாம் எம்பெருமான். அப்ப அப்படி கல்லும் கட்டையும் போல கிடக்கக்கூடிய தசையிலே நான் உன்னை நினைத்துக் கொள்கிறேன்னு பகவான் தானே சொன்னபடியினாலேதான் ஆழ்வார் இப்படி துணையாவர். எம்பெருமானே நீ துணையாவாயின்னு உன்னை நான் பத்தினேன்னு அருளி செய்தார். உடனே எம்பெருமான் கேட்டான், நான் அது எல்லாருக்கும் பொதுவா சொல்லலே, யாரெல்லாம் உயிரை விடுகிறார்களோ எல்லாருக்கும் நான் துணையா நிற்கிறேனா? அகம் ஸ்மராமின்னு நான் யாரை நான் நினைக்கிறேன்னா, ஸ்மர்த்தான்னு ஒரு அதிகாரி இருக்கான். எல்லா உபாயங்களையும் விட்டு பகவானே உபாயம், எம்பெருமான் திருவடிகளே நமக்கு உபாயம்னு அத்தியவசித்து எம்பெருமானுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத அறிந்து கொண்டு பிரபத்தியை பண்ணி இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் ஸ்மர்த்தான்னு சொல்லப்படுகிறார்கள். இப்படி தாங்கள் நல்லபடியில இருக்கும் பொழுது பிரபத்தியை அனுஷ்டித்தவர்கள் சரணாகதர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நான் அகம் ஸ்மராமின்னு துணையாக இருப்பேன் நான் பகவான். நீரும் அப்படிப்பட்ட சரணாகதரா, உமக்கும் அந்த சரணாகதி தர்மம்லாம் நன்னா உண்டா அப்படின்னு ஆழ்வாரிடம் கேட்டான் பகவான். அப்ப ஆழ்வார் சொல்லுகிறார், ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன். அந்த ஸ்மர்த்தான்னு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காளே சரணாகதர்கள், அவர்களுக்கும் எனக்கும் ஒப்பே கிடையாது. நான் அவர்களுக்கு ஒப்பாக ஆக மாட்டேன். நான் ஒப்பிலேன்னர் இல்ல, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. என்கிட்ட எந்த தர்மமும் கிடையாது, என்னிடத்திலே ஒன்னும் கிடையாது. நான் அந்த ஸ்மர்த்தாங்கிற அதிகாரி கூட நான் கிடையாதுன்னு ஆழ்வார். அப்படின்னா நீ எப்படி அடைய முடியும்? ஆகிலும் இருந்தாலும் நான் அவர்களுக்கு ஒப்பாக இல்லாவிட்டாலும் என்னுடைய துக்கம் எப்படி இருக்குன்னா அவர்களோட அதிகமா இருக்கு. என்னுடைய துக்காதிசயத்தை பார்த்து நான் உன் திருவடிகளை கிட்டினேன். நான் யாரையோ போய் அடையலே, நின்னடைந்தேன். உன்னை நான் கிட்டினேன். எம்பெருமானே நீ எப்படிப்பட்டவன்? எதிர்த்தலையில என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாய், உன்னிடத்துல என்ன இருக்குன்னு பார்த்து கொடுக்கக்கூடியவன். எதிர்த்தலையை பார்க்காமல் நீ அவர்களுக்கு உதவி புரியக்கூடியவன்கிறத நான் அறிந்து கொண்டு உன்னை கிட்டினேன்னார் ஆழ்வார். பகவான் உன்னை பார்த்தா, இந்த மாதிரி நான் யாருக்காவது பண்ணியிருக்கேனா, முன்ன பின்ன நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணது உண்டா அப்படின்னு கேட்ட உடனே ஆழ்வார் சொல்லுகிறார், ஆணைக்கு நீ அருள் செய்தமையால். முன்னாடி கஜேந்திர ஆழ்வான்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு நீ அருள் புரிந்தியே, என்னத்தை பார்த்து புரிந்த? இப்ப வெறுமனே அந்த ஆணைக்கு அருள் புரிந்தாய் அல்லவா, அந்த கஜேந்திர ஆழ்வானை துக்கத்திலிருந்து மீட்டாய் அல்லவா, அது எதை பார்த்து புரிந்தாய்? அந்த மாதிரி எனக்கு அருள் புரியல் ஆகாதான்னு பிரார்த்தித்தார் ஆழ்வார். எம்பெருமான் உடவில்லை. உடனே சொல்கிறான், இந்த கஜேந்திர ஆழ்வான் 1000 வருஷம் யுத்தம் பண்ணார். 1000 வருஷம் யுத்தம் பண்ணி கடைசியில முடியலன்னு கடைசி காலத்துலதான் என்னை கிட்டினான். நான் அவனுக்கு அருள் புரிந்தேன். இந்த மாதிரி நீரும் கடைசி காலத்துல வாரும் பார்த்துக்கலாம். இப்பவே எதற்கு வரீர்? நீரும் கடைசி காலத்துல வந்தால் ஆகாதா அப்படின்னு எம்பெருமான் கேட்க ஆழ்வார் சொல்லுகிறார், எய்ப்பெண்ணை நலியும் போது வாதம் பித்தம் முதலான தோஷங்கள் எல்லாம் பெருக்காறு போலே உடம்பிலே பெருகி அதனாலே படாத பாடுபட்டு பல கிளேசங்களை அனுபவித்து அந்த கிளேசத்திலே நான் இருக்கும் பொழுது எய்ப்பெண்ணை நலியும் போது, அது என்னை நலிகிறது, அவ்வளவு கிளேசப்படுத்துகிறது.
அந்த சமயத்துல அந்த அந்திம தசையிலே அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். நாங்க ஒரு நொடி கூட, ஒரு ஏகதேசம் ஒரு நொடி கூட என்னால உன்னை நினைக்க முடியாது. அந்த காலத்திலே நீ இப்படி வார்த்தை சொல்லல் ஆகாது. என்னாலே சரம தசையிலே உன்னை நினைக்கவே முடியாது. அந்த அவஸ்தையிலே நான் மாட்டிக்கொண்டு ஒரு நொடி பொழுது உன்னை நினைத்தல்ங்கிறது கூட நடக்காது. அப்ப அதற்கு என்ன பண்ண போகிறீர்? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். இப்ப என் உடம்பிலே கரணங்கள் எல்லாம் இழைப்பில்லாமல் நன்னா சொஸ்தமா இருக்கு. ஆகையாலே இப்பொழுதே நான் சொல்லி வைக்கிறேன், நீர்தான் யமபட்டர்கள் கையிலே என்னை கொடுக்காமல் பாதுகாக்க வேண்டும்னு சொன்னார். உடனே எம்பெருமான் பார்த்தா, நீர் இப்ப சொல்லிட்டு போயிடுவீர், அப்புறம் நீ உமக்கு எப்ப தேவைப்படுறதோ அப்ப நான் ஞாபகம் வைத்து கொண்டு உம்மை ரட்சிக்கணும்னு நமக்கு என்ன நிர்பந்தமா? நான் எதற்கு அப்படி ரட்சிக்கணும் உம்மை ஞாபகம் வைத்து கொண்டு அப்படின்னு எம்பெருமான் திருவுள்ளமாக ஆழ்வார் அருளி செய்தார். அரங்கத்தரவணை பள்ளியானே, உமக்கு அப்படி நிர்பந்தம் இல்லையாகில் எம்பெருமானே நீ எங்கேயோ பரமபதத்திலே இருந்திருக்கலாம். பரமபதத்தையும் திருப்பார்கடலையும் விட்டு எங்களை கைகொள்ளுகைக்காகத்தானே திருவரங்கத்திற்கு வந்து பள்ளி கொண்டு அருளினாய். இப்ப க்ஷீராப்தியில இருந்திருக்கலாம், இல்லைன்னா பரமபதத்துல அயர்வரும் அமரர்கள் அதிபதின்னு அவ்வளவு பேர் பணிகொள்ள நீ வீத்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு கோவிலிலே வந்து அங்கு திருவனந்தாழ்வான் ஆகிற அந்த அரவணையை விரித்து அதிலே கண்வளர்ந்து அருளக்கூடிய நீ எதற்காக? தாழ்ந்த எங்களை உயர்த்ததானே. இப்ப நீந்தான் அதை நிரூபித்து பண்ண வேண்டும். பெரிய பெருமாளே, நான் ஏதோ பரமபதநாதனை போய் அடையல, க்ஷீராப்திநாதனை போய் அடையல, உன்னை வந்து நான் கிட்டுகிறேன், நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சரணாகதியை அனுஷ்டித்தார் முதல் பாசுரத்தினாலே. இரண்டாவது பாசுரம். சாமிடத் தென்னை குறிக்கொள் கண்டாய் சங்கொடு சக்கரம் ஏந்தினானே, நாமடி தென்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள், போமிடத் உந்திரத் தெத்தனையும் புகாவண்ணன் நிற்பதோர் மாயை வல்லை, ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே. சாமிடத் தென்னை குறிக்கொள் கண்டாயின்னு ஆரம்பிக்கிறார். இப்ப போன பாசுரத்திலே எல்லாம் சோர்விடத்துன்னு பொதுவா சொன்னார். அதை இந்த இடத்துல ஸ்பஷ்டமா சொல்றார், சாமிடத்துன்னு. இப்ப நான் அந்திம தசையிலே இருக்கும் பொழுது, சரீரம் என்னை விட்டு பிரியும் தசையிலே என்னை குறிக்கொள் கண்டாய். இப்ப யமபட்டர்கள் கையிலே என்னை கொடுக்காதன்னு சரணாகதி பண்ணேனே உன்னிடத்துல, என்னை நீ குறிக்கொள் கண்டாய், என்னை அப்படியே விட்டுறாத, நீ ஞாபகம் வைத்து கொண்டிருந்து என்னை ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். சங்கோடு சக்கரம் ஏந்தினானே, அதற்காக தானே கையிலே திருவாழியையும் திருச்சங்கையும் பிடித்து கொண்டிருக்கிறாய். பாத்து பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன் இவன். இப்ப அடியார்களுக்கு ஒரு துன்பம் என்றால் நாம் ஆயுதத்தை கீழேந்து எடுக்கிற அந்த விளம்பம் கூட வரக்கூடாதுன்னு கையிலேயே சதா சர்வகாலம் தரித்து கொண்டிருக்கிறாயே திவ்யாயுதங்களை. எதற்காக? அடியவர்களை விளம்பமில்லாமல் தாமதமின்றி ரட்சிப்பதற்காகத்தானே. அதை நீ செய்தருள வேண்டும். அந்த சமயத்திலே நீ என்னை திருவுள்ளம் பத்தி, என்னால் உன்னை நினைக்க முடியாது, நீ என்னை நினைத்து அருள வேண்டும்னு எம்பெருமானிடம் பிரார்த்தித்தார் ஆழ்வார். சங்கோடு சக்கரம் ஏந்தினானே. சரி, என்ன ஆயிடுத்து? என்ன துக்கம் உமக்கு நேர்ந்ததுங்கிறான். நாமடி தென்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள். இந்த ஆழ்வார் எப்படி இருப்பாருன்னா, எம்பெருமான் சங்கு சக்கரத்தை எல்லாம் காண்பித்தான்னு அதற்கும் பல்லாண்டு பாடக்கூடியவர். இந்த சங்கத்துக்கு என்ன வந்துட போறதோ, அந்த திருவாழிக்கு என்ன வந்துட போறதோ, நீ சதா சர்வகாலம் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய பெரியாழ்வார், அவர் கண்ணுக்கு இப்பதான் சங்கும் சக்கரமும் ஆயுதமா தோத்துகிறது. இப்பதான் சங்கம் சக்கரமும் பார்த்து என்னை ரட்சிக்க வேண்டும்னு ஆழ்வாரினுடைய சுபாவமே தலகீழாக மாறாடி இருக்கிறது இந்த பதிகத்திலே. இப்ப எம்பெருமானுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு பிரார்த்தித்து கொண்டு இருந்தவர், தமக்கு யமபட்டர்களாலே நலிவு வரக்கூடாதுன்னு இந்த பதிகத்துல பிரார்த்திக்கும்படிக்கு இந்த யமபட்டர்கள் செய்யக்கூடிய துன்பம் இருக்கிறதே அது அவ்வளவு அதிகம். நாம் அடித்து அந்த கோபத்திலே நாக்கையல் மடித்து வைத்து கொண்டு இந்த கர்மானுகுணமாக இவனுக்கு என்னென்ன தண்டனை எல்லாம் கொடுக்கலாம்னு பேசிண்டே வருவாளாம். அவன் தண்டனையே கொடுக்க வேண்டாம், அந்த தண்டனை லிஸ்டெல்லாம் படிச்சான்னு போறோம், இவன் பண்ண இந்த பாவத்துக்கு இந்த தண்டனைன்னு நமக்கு அதிலேயே தண்டனை அனுபவிச்ச துக்கம் வந்துடும்.
அவ்வளவு மோசமான தண்டனைகளை எல்லாம் நம்மேல் விதிப்பதற்காக யமபட்டர்கள் வந்து நிற்பா. அந்த சமயத்துல யார் கண்ணுக்கும் தோத்த மாட்டா. யாரு மறிக்கிறானோ, எவன் உயிரை விடுகிறானோ அவன் கண்ணுக்கு மட்டும் தெரிவாளாம். அவன் கண்ணுக்கு மட்டும் தெரிந்து அவர்கள் இந்த மாதிரி நாக்கை மடித்து கொண்டு என்னென்ன தண்டனை எல்லாம் கொடுக்கலான்னு பேசிட்டு இருந்தான். இவனுக்கு அந்த சமயத்துல பகவானை நினைப்பதற்கு ஒரு அவகாசம்ங்கிறதே வராது. ஆகையாலே போமிட துந்தின எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை. பகவானே, உன் மாயமெல்லாம் எனக்கு தெரியும். அவர்கள் என்னை அழைத்து போகக்கூடிய இடத்திலே போமிடத்து உன்னை நான் நினைக்க முடியுமா? முடியவே முடியாது. நீ நிறைய வஞ்சனைகள்லாம் பண்ணி வைத்திருக்கிறாய். கர்மானுகுணமாக அவரவர்கள் இந்த வஞ்சனைகளை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். உன்னை உன்னிடத்து நான் எதுவுமே என் மனசானது ஈடுபட முடியாதபடிக்கு நீ நிறைய வஞ்சனம் பண்ணுவாய். அதுவும் எனக்கு தெரியும். புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை. உனக்கு அந்த மாயையெல்லாம் நன்னா போரும். நீ நன்னா மாயை பண்ணி எங்களை மயக்கி வஞ்சித்து வைத்து விடுவாய். ஆகையாலே ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன். என்னுடைய கரணங்கள் எல்லாம் ஸ்வஸ்தமாக இருக்கும் இந்த சமயத்திலேயே உன்னை நான் சொல்லி வைத்தேன். என்ன சொல்லணும்? சாமிடத் என்னை குறிக்கோள் கண்டாய். அந்திம தசையிலே நீ நினைவிருந்து என்னை நோக்க வேண்டும்னு இப்பவே நான் பிரார்த்தித்து வைத்தேன். அரங்கத் அரவணை பள்ளியானே, இந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்காகத்தானே இந்த திருவரங்க மாநகரிலே வந்து நீ கண்வளர்ந்தருளுகிறாய். ஆகையாலே நீ என்னை ரட்சித்தருள வேண்டும்னு பிரார்த்தித்தார் 2ஆம் பாசுரத்தினாலே. 3ஆம் பாசுரம். எல்லையில் வாசல் குருகச் சென்னால் எத்தி நமந்தமர் 19 நில்லுமின் என்ன உபாயமில்லை நேமியும் சங்கமும் ஏந்தினானே. சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டென்னும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்கத் தரவணை பள்ளியானே. இந்த யமபட்டர்கள்லாம் என்ன பண்ணுகிறார்கள்? முன்பாக வந்து நின்று யாம்ய கதியாலே, அதாவது யமபுரத்திற்கு செல்லக்கூடிய கதியாலே நம்மை கூட்டிக் கொண்டு போக வந்து விட்டார்கள். எல்லையில்னா இந்த ஆயுசின் எல்லை, அதாவது மரணம் அடையக்கூடிய அந்த வேலை. அந்த வேளையிலே வாசல் குருகச் சென்னால், வாசல்ங்கிறது இங்க வழிங்கிற அர்த்தத்துல இருக்கு. இப்ப யாம்ய மார்க்கமாக யமபுரத்திற்கு செல்லக்கூடிய அந்த கதி அது குருகச் சென்னால், இனி நாம் அதுலதான் போகணும்னு முடிவாயிடுத்துன. யமபட்டர்கள்லாம் வந்து நின்று விட்டார்கள். யமபட்டர்கள் நம்ம இங்குதான் கொண்டு போக போகிறார்கள்ங்கிறது நெருங்கி விட்டதாகில் நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒன்றும் பண்ண முடியாது. யமபட்டர்கள் எல்லாம் வந்துடுவா. யமபட்டர்கள் வந்து என்ன பண்ணுவா? எத்தி நமந்தமர் 19. அந்த நமன் தமர், நமன்ன யமன், யமனினுடைய தமர், யமபட்டர்கள் இருக்கிறார்களே அவர்கள் எத்தி 19 நம்ம பிடித்து இழுத்து கொண்டு போய்விட்டு அப்புறம் அடிப்பாங்கிறது கிடையாது. எத்தின்னு அடித்துன்னு அர்த்தம். முதல்ல 2 அடி போட்டுதான் அப்புறம் பிடித்து இழுத்து கொண்டு போவார்களாம். இப்ப எத்தி 19 2 அடியிட்டு அதற்கு பிறகு நம்மை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு செல்லும் பொழுது என்ன பண்ண முடியும்? நில்லுமின் என்ன உபாயம் இல்லை. அவர்களை நில்லும், என்னை தொட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவதற்கு என்கிட்ட எந்த ஒரு உபாயமும் கிடையாது. என்னிடத்திலே ஒரு வழியும் இல்லை. நான் அவர்களிடத்துல ஏதாவது சொல்லலாம், இதனால் நீ என்னை தொடக்கூடாது, நான் இந்த புண்ணியம் பண்ணியிருக்கேன் நீ என்னை தொடக்கூடாது, நான் இந்த திருநாமத்தை சொல்லியிருக்கேன் நீ என்னை தொடக்கூடாது, நீ எதற்குமே தொடக்கூடாது என்னை, நான் வைஷ்ணவன் நீ என்னை தொடக்கூடாது, இந்த மாதிரி என்னிடத்திலே உயர்த்தியாக ஒன்று சொல்லிக்கொண்டு என்னிடத்துல இந்த உபாயம் இருக்கு, ஆகையாலே யமபட்டர்களே நீ என்னை தீண்டக்கூடாது, நில்லுமின் அங்கேயே நில்லுங்கோ அப்படின்னு நான் சொல்லுவதற்கு என்னிடத்துல ஒரு வழியும் இல்லையே அப்பா என்று ஆழ்வார் கேட்கிறார். நில்லுமின் என்ன உபாயம் இல்லை, என்கிட்ட ஒண்ணும் இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன்? சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன், உன் திருநாமத்தை எல்லாம் நான் சொல்லினேன். எம்பெருமான் பார்த்தான், நான் திருநாமத்தை எல்லாம் சொல்கிறீரே, அந்த திருநாம பலத்தினாலே நான் திருநாமத்தை சொன்னேன், அந்த உபாயம் திருநாம சங்கீர்த்தனம்ங்கிற உபாயம் என் கையிலே இருக்கிறது, அதனாலே நீங்கள் என்னை தொட வேண்டாம்னு யமபட்டர்கள்ட்ட சொல்லலாமேன்னு ஆழ்வார் பார்த்தார். சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன். நான் இவ்வளவு நேரம் உபாயமா நினைத்து உன் திருநாமத்தை சொல்லவில்லை,
உன்னுடைய திருநாமத்தை எல்லாம் பிராபியமா சொல்லின்னு இருக்கேன். உன் திருநாமம் சொல்லுவதே சுவையாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை நான் ஒரு பொழுதும் உபாயமாக நினைத்ததே இல்லை. என்னுடைய கரணங்கள் எல்லாம் என் வசத்திலே இருக்கும் பொழுது உன்னுடைய எல்லா திருநாமங்களையும் நான் பிராபியமாக அனுசந்தித்தேனே தவிர, மங்களாசாசனபரனாக நான் பல்லாண்டு பாடினேனே தவிர, அன்னி உலகமளந்தாய் அடிபோத்தின்னு போத்தினேனே தவிர, அதை ஒரு பொழுதும் நான் உபாயமாக பத்தவில்லை. ஆகையாலே நீயே எனக்கு உபாயம். என்னை இப்படி வேறு உபாயம் இல்லாமல் உபாயமே சூன்யனாக இருக்கக்கூடிய என்னை நீ என்ன பண்ண வேண்டும்? என்னும் குறிக்கொண்டு எப்பொழுதும் நீர் என்னை திருவுள்ளத்திலே பத்த வேண்டும். அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும். என்னுடைய புருஷார்த்தம் பரமபதத்துக்கு போவதற்கு விரோதியாக யமபட்டர்கள் வந்து என்னை நலியும் போது நீர் எம்மை காக்க வேண்டும், அரங்கத்தரவணை பள்ளியானே என்று பிரார்த்தித்தார் இந்த பாசுரத்தினாலே ஆழ்வார். 4ஆம் பாசுரம். ஒத்தை விடையனும் நான்முகனும் உன்னை அறியாப் பெருமையோனே, முத்த உலகெல்லாம் நீயே ஆகி முன்னெழுத்தாய முதல்வனேயோ, அத்தது வானாள் இவர்க்கெண்ணெண்ணி அஞ்ச நமந்தமர் பத்தலுத்த, அத்தைக்கு நீ என்னை காக்க வேண்டும், அரங்கத் தரவணை பள்ளியானே. எம்பெருமானே, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? உன்னுடைய தன்மைகளை இவ்வளவுன்னு யாராலையும் அறியவே முடியாது. ஏன் பிரம்மாவால முடியாதா, ருத்ரனால முடியாதான்னு முடியாது. ஒத்தை விடையனும். இப்ப விடைன ரிஷபம். இந்த ரிஷபத்தை வாகனமாக உடைய ரிஷப வாகனனான ருத்ரன். இந்த ரிஷபம் எப்படி இருக்கு? ஒத்தை விடை. இப்ப அத்விதீயமான ரிஷபமாக இருக்கிறது. இப்ப இந்த உலகத்திலெல்லாம் தத்துவங்களை சாட்சாத்கரிப்பதற்கு சூக்ஷ்ம ஞானத்தை உடையவன் பிரசித்தி பெற்றவன் ருத்ரன். இப்ப ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் பிரசித்தி. அப்பேற்பட்ட அந்த சூக்ஷ்மமான ஞானத்தை உடைய ருத்ரனாகத்தான் ஆகட்டும். இல்லையாகில் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்னு திருநாபி கமலத்திலிருந்து எம்பெருமானுக்கு சாட்சாத் குமாரனாக அவதரித்தான் பிரம்மா சதுர்முகன். இந்த சதுர்முகன் தான் வேதங்களை எல்லாம் எல்லாருக்கும் உபதேசித்தான். நான்முகனும் 4 முகங்களை கொண்டு வேதங்களை அனைத்து தேவர்களுக்கும் உபதேசிக்கும் பெருமையுடைய அந்த நான்முகனாக இருக்கட்டும். இப்படி இவர்கள் 2 பேரும் கூட உன்னை அறியா பெருமையோனே, உன்னை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய பெருமைகள் இவ்வளவுங்கிறத அவர்களாலேயும் அறிந்து கொள்ள முடியாது. இப்ப எம்பெருமானுக்கு பெருமை என்னன்னா, எம்பெருமான் பெருமையை இவ்வளவு அப்படின்னு அதை உள்ளபடி யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் எம்பெருமானுக்கு இருக்கிறதுலே பெரிய பெருமை. இப்பேற்பட்ட பெருமை உடையவனே நீ என்று எம்பெருமானை பார்த்து கேட்கிறார். என்ன தேவான முனையோ நச்சாஹம் நச்ச சங்கரஹா ஜானந்தி பரமேஷஸ்ய தத்விஷ்ணோ பரமம் பதம் என்று பிரம்மா தானே சொல்கிறான். நானாக இருக்கட்டும், இல்ல தேவர்களாக இருக்கட்டும், ருத்ரனாக இருக்கட்டும், மத்துமுண்டான ரிஷிகளாக இருக்கட்டும், அந்த எம்பெருமான் விஷ்ணு பகவானினுடைய பரமமான ஸ்வரூபத்தை யாராலும் அறிய முடியாதுன்னு பிரம்மா தானே சொன்ன ஸ்லோகம் இது. இப்படி யாராலும் அறிய ஒண்ணாத பெருமையை உடைய பகவான் இருக்கிறான். உலகெல்லாம் நீயே ஆகி, தன்னை தவிர மற்ற எல்லா வஸ்துவும் எம்பெருமானுக்கு ஷரீரம். தான் தான் சர்வ ஷரீரி, எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்து நிர்வகிக்கக்கூடியவன். சகல லோகங்களும் எம்பெருமானாகவே ஆகிதான், எம்பெருமானுக்கு ஷரீரமாகவே ஆகின்றன சகல லோகங்களும். அது மட்டும் இல்லாமல் முன்னெழுத்தாய முதல்வனேயோ, முன்னெழுத்துக்களை உடைய பிரணவம். இந்த பிரணவங்கிற மந்திரத்தினாலே பிரதிபாதிக்கப்படக்கூடியவன் எம்பெருமான் என்று அருளி செய்கிறார். இப்ப அகார உகார மகாரங்களாகிற 3 எழுத்துக்களை உடைய இந்த பிரணவம். இந்த பிரணவத்தை மேலோட்டமாக பார்த்தால் ஜீவனை குறிப்பதாக அமைந்திருக்கும். இப்ப எம்பெருமானுக்கு சேஷபூதனான ஜீவாத்மா பிரணவத்தினாலே சப்தத்தினாலே சொல்லப்படுகிறான்னு தெரியும். இருந்தாலும் இதனுடைய அர்த்தகதியை பார்த்தால் இதிலே எம்பெருமான் தான் பிரதிபாதிக்கப்படுகிறான்னு சொல்லலாம்படி இருக்கும். ஓங்காரோ பகவான் விஷ்ணுன்னு சொல்கிறது சாஸ்திரங்கள். இப்படி அந்த பிரணவம் முழுக்க பகவானையே சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் ஒருமிடராக ஓதுகின்றன.
அப்படி மூன்றெழுத்தாக இருக்கக்கூடியவன் யாரு? மூன்றெழுத்தாகவே எம்பெருமான் இருக்கிறான்னு சொல்கிறார். இப்ப அந்த மூன்றெழுத்தாகிற அந்த பிரணவத்தினாலே சொல்லப்படக்கூடியவன், இப்ப அந்த மூன்றெழுத்துக்கு வாச்சியனாக இருக்கக்கூடியவன் என்பதை பத்தி மூன்றெழுத்தாகவே இருக்கிறான்னு சாமானாதிகரண நிர்தேசம் பண்ணுகிறார் ஆழ்வார். முன்னெழுத்தாய முதல்வன் சர்வகாரணன். அந்த மூன்று எழுத்துக்களிலே அகாரத்திற்கு அர்த்தம் அல்லவா சர்வகாரணத்துவம் அப்படிங்கிறது அந்த அகார அர்த்தமாக பிரதிபாதிக்கப்படுகிறது. அப்படி சர்வத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் பகவான். ஓ, இப்படி இருக்கக்கூடிய நீ, இப்படி சர்வலோகங்களும் உனக்கு கட்டுப்பட்டது, சர்வலோகங்களுக்கும் நீ தான் ஆத்மா. அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய அடிமை நான் இப்படி யமபட்டர்களால கஷ்டப்படணுமான்னு நினைத்து வருந்துகிறார் ஓங்கிறார். முன்னெழுத்தாய முதல்வனேயோ. நவந்தமர்கள்லாம் என்ன பண்ணுவா, இவன் யாருக்கு வாழ்நாள் முடிகிறது? இப்ப வாழ்நாள்ங்கிறது வானாள்னு ஆகிறது. இவனுக்கு வானாள் முடிகிறதா, இவன் வாழக்கூடிய ஆயுசு முடிகிறதான்னு கணக்கு வைத்து கொண்டு யாருக்கு முடிகிறதோ அங்க வந்து சேர்ந்துடுவா. நமந்தமர் இவருக்கு வாழ்நாள் அற்றது என்று எண்ணி, ஜீவாத்மா இருக்கிறானே இவனுக்கு வாழ்நாள் முடிந்து விட்டது, இந்த ஆழ்வாருக்கு வாழ்நாள் முடிந்து விட்டது, இனிமே நாம் இவரை போய் பிடித்து துன்புறுத்தலாம்னு சந்தோஷமா வந்துடுவா. எல்லா நமந்தமர்களும் வந்து என்ன பண்ணுகிறா, அஞ்ச அவர்கள் பிடிக்க போறாங்கிறத பார்த்தாலே பயம் வந்துடும். அப்படி பயப்படும்படிக்கு பத்தலுத்த அத்தைக்கு, அவர்கள் பிடிப்பதற்கு கையை தூக்கி கொண்டு வருகிறார்களே, அந்த சமயத்திலே நீ என்ன பண்ண வேண்டும் எம்பெருமானே, என்னை காக்க வேண்டும். நீ அப்பொழுது என்னை நினைத்து கொண்டு காக்க வேண்டும். என்னால் அப்ப உன்னை நினைக்க முடியாது, ஆனால் உன்னாலே என்னை நினைக்க முடியும். அந்த யமபட்டர்கள் கையை தூக்கி கொண்டு என்னை பிடிக்கலாம்னு வர சந்தர்ப்பத்திலே நீ என்னை நினைவு வைத்து கொண்டு என்னை ரட்சிக்க வேண்டும்னு இந்த பாசுரத்தினாலே ஆழ்வார் பிரார்த்தித்தார். 5ஆம் பாட்டு. பையரவினனை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி, உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோத்தினாய் நான்முகனை, வைய மணிசரை பொய்யன் எண்ணி காலனையும் உடனே படைத்தாய், ஐய இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத் தரவனை பள்ளியானே. எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், திருப்பார்கடலிலே வந்து கண்வளர்ந்தருளுகிறான். திருப்பார்கடலிலே வந்து ஆதிசேஷன் மீது அப்படி படுத்து கொண்டானாகில் அந்த பகவத் ஸ்பர்ஷத்தினாலே ஆதிசேஷனினுடைய பணங்கள் எல்லாம் அப்படியே மலர்ந்து விரிந்து இருக்கும். இப்ப பைய அரவினனை, அந்த படங்கள் எல்லாம் விரிந்து இருக்கக்கூடிய விகசிதமான பணங்களை உடைய மென்மையாக குளிர்த்தியான நாத்தமான அந்த திருவுடல், அந்த போகத்தை உடையவனான அந்த திருவனந்தாழ்வானாகிற அந்த படுக்கையின் மேலே யோக நித்திரை கொண்டு எம்பெருமான் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி. இப்ப பரம ஐஸ்வர்யத்தை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான், பரமசேஷியாக இருக்கிறான். அனைவருக்கும் சேஷியாக திருப்பார்கடலிலே வந்து கண்வளர்ந்தருளுகிறான். அது மட்டும் பண்ணல, உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோத்தினாய் நான்முகனை. இந்த உலகையெல்லாம் படைத்தாயித்து, படைத்த பிறகு ரட்சிப்பதற்காக திருப்பார்கடலிலே வந்து பள்ளி கொண்டருளினான் எம்பெருமான். ஆனால் அந்த சிருஷ்டியை பண்ணும் கூடிய பிரகாரத்தை அருளி செய்கிறார் ஆழ்வார் இந்த வரியினாலே. உய்ய உலகு படைக்க வேண்டி, இந்த உலகெல்லாம் இருக்கிறதே அது சகல ஆத்மாக்களும் என்ன பண்ணணும், என் திருவடிகளை வந்து கிட்டி ஆசிரியிக்க வேண்டும். பகவானே உபாயம், அவன் திருவடிகளிலே உபாயம் என்று பத்தி கொண்டு மோட்சத்தை அடைய வேண்டும்னு உய்ய, இந்த உலகெல்லாம் உய்வதற்காக எம்பெருமான் சங்கல்பித்து என்ன பண்ணுகிறான், தன்னுடைய திருநாபி கமலத்திலிருந்து பிரம்மாவை தோத்துவிக்கிறான். இப்போ முதல்ல வெஷ்டி சிருஷ்டியை பண்ணி சமஷ்டியை பண்ணி அதற்கு பிறகு வெஷ்டி சிருஷ்டி பண்ணுவதற்காக தன்னுடைய திருநாபி கமலத்திலிருந்து சதுர்முகனான பிரம்மாவை எம்பெருமான் தோத்துவித்தான். எதற்காக, இந்த உலகமெல்லாம் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும், சந்தோஷமா சாட்டுண்டு இல்லை, எம்பெருமான் திருவடிகளை அடைந்து உய்ய வேண்டும்ங்கிறதுக்காக எம்பெருமான் சிருஷ்டியை பண்ணான். பண்ணி இங்க மனிதர்களை எல்லாம் படைத்தான். வைய மனிசரை, இந்த வையத்திலே பூமியிலே இருக்கக்கூடிய மனிதர்லாம் இருக்கிறார்களே, இவர்கள தர்ம மார்க்கத்துல இருந்து பகவான் திருவடிகளை அடைந்து மோட்சத்துக்கு போகக்கூடியவர்கள் அப்படின்னு யாரும் கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணா,
பாபத்தையே கூடுபூரித்து கொண்டு இருந்தார்கள். விபரீதமா போயிட்டா. இப்ப நம் பிள்ளையை வளர்க்கும் போது நல்லபடியாக வளர வேண்டும்னு அவனுக்கு கொடுப்பதையெல்லாம் அவன் தீய வழிக்கு பிரயோகித்துக் கொள்ளுவது போலேயே நாமும் என்ன பண்ணி கொண்டோம்? ஜீவாத்மாக்கள் எம்பெருமான் அவன் திருவடிகளை அடைந்து மோட்சத்திற்கு போக வேண்டும்னு கொடுத்த இந்த உடலை கொண்டு நாம் விபரீதமாக செய்யக்கூடாத அனைத்து காரியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இவர்கள் எல்லாம் பொய்யர்கள். இவர்கள் நாம் ஒன்று கொடுத்தால் இவர்கள் ஒன்று செய்யக்கூடியவர்கள்னு எம்பெருமான் திருவுள்ளம் பத்தினான். வைய மனிதரை பொய்யன் எண்ணி பொய்யின பொய்யர் என்பது குறைந்து பொய்யின்னு நிற்கிறது. இந்த வைய மனிதர் எல்லாம் பொய்யர் என்று திருவுள்ளம் பத்தி இவர்களை நாம் சிக்ஷிக்க வேண்டும். தண்டனை கொடுத்தாகிலும் இவர்களை திருத்த வேண்டும். இவர்களை திருத்தியே ஆக வேண்டும்ங்கிற சங்கல்பத்தினாலே யமபுரம்னு ஒன்று ஏற்படுத்தி காலனையும் உடனே படைத்தாய். அதிலே யமனையும் படைத்து அவனை வைத்து இவர்களுக்கு பல தண்டங்களை கொடுத்து இவர்களை சிக்ஷித்து இவர்கள் மறுபடி பாபம் செய்யாதபடி ஆக்கலாம்னு திருவுள்ளம் பத்தி எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? அந்த யமனையும் சேர்த்து உடனே படைக்கிறான். ஐயா, இப்படி சகல லோகத்துக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவனே எம்பெருமானே, இனி என்னை காக்க வேண்டும். உனக்கு மங்களாசாசனமே பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய என்னை நீ என்ன பண்ண வேண்டும்? காக்க வேண்டும். எம்பட்டர்கள் என்னை நலியக்கூடாது, நீ என்னை காக்க வேண்டும். அரங்கத் தரவணை பள்ளியானேன்னு பெரிய பெருமாள் திருவடிகளிலே பிரார்த்தித்தார். இந்த 5ஆம் பாட்டினாலே ஆழ்வார். 6ஆம் பாசுரம். தன்னனவில்லை நமந்தமர்கள் சாலக் கொடுமைகள் செய்யா நிற்பர், மண்ணொடு நீரும் எரியும் காலும் மத்தும் ஆகாசமும் ஆகி நின்னாய், என்னலாம் போதே உன் நாமமெல்லாம் எண்ணினேன் என்னை குறிக்கொண்டென்னும், அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத் தரவணை பள்ளியானே. இந்த யமபட்டர்கள் எல்லாம் சாலக் கொடுமைகள் செய்யா நிற்பர். நிறைய கொடுமைகள் செய்ய போறா. அதற்கு முன்னாடி அவ ஹேண்டில் பண்றாளே, அது கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாளான்னு அப்படி கிடையாது. தன்னனவில்லை. தன்னன என்றால் மெத்தென்றுன்னு அர்த்தம். இப்ப மெதுவாக நம்மை மெதுவாக பிடிச்சு கொண்டு நல்ல வார்த்தைகளை பேசி கொண்டு அழைத்து கொண்டு போக போறாளா? இப்ப அவர்கள் பேசுவதும் அவ்வளவு குரூரமாக இருக்கும், நடந்து கொள்வதும் அவ்வளவு கடினமாக இருக்கும். இப்படி கொஞ்சம் கூட அந்த மிருது ஸ்வபாவம்ங்கிறதே சுத்தமா இல்லாதவர்கள் யமபட்டர்கள். அப்படி கடுஞ்சொலார் கடியார் என்று சொல்கிறார்கள். அப்படி கடிய சொல்லை பேசிக்கொண்டு கடுமையாக நடந்து கொண்டு நம்மை கொண்டு செல்வார்கள். இப்படி இருக்கக்கூடிய நமந்தமர்கள் என்ன பண்ணுவான்னா சால கொடுமைகள் செய்யா நிற்ப. அவர்கள் நிற்கதத்தை பார்த்தாலே கையில சூலமும் முகத்துல தீ பொறி பறக்கக்கூடிய அந்த முகமும் நாமடித்து கொண்ட உதடும், அவர்கள் இப்படி நிற்கிறத பார்த்தாலே நமக்கு அவ்வளவு பயமாக இருக்கும். அதற்கு மேலே நம்மை இழுத்து கொண்டு செல்வதென்ன, இழுத்து கொண்டு சென்று யமலோகத்திலே சேர்ப்பதென்ன, அங்க யாத்தனா சரீரம் கொடுத்து பற்பல தண்டனைகளை கொடுப்பதென்ன, நாய்களை விட்டு கடிக்க சொல்லுவதென்ன, இந்த மாதிரி எல்லா தண்டனைகளையும் கொடுத்து அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு செயலுக்கு எல்லையே கிடையாது. சால கொடுமைகள் செய்யா நிற்பர். இவ்வளவு கொடுமை பண்றா. ஆனா எம்பெருமானே நீ எப்படிப்பட்டவன்? மண்ணொடு நீரும் எரியும் காலும் மத்தும் ஆகாசமும் ஆகி நின்னாய். இந்த பூமி ஜலம் அக்னி வாயு ஆகாசம்னு இந்த பஞ்சபூதங்கள் இருக்கிறதே, இந்த பஞ்சபூதங்களுக்கும் நீயே அந்தர்யாமியாக இருக்கிறாய். நீயே பஞ்சபூதம்னு சொல்லும்படிக்கு இந்த பஞ்சபூதங்கள் உனக்கு சரீரமாக, நீ அவர்களுக்கு ஷரீரியாக இருக்கிறாய். இப்ப எல்லாருக்கும் காரணம் நீந்தான், எல்லாருக்கும் ஆத்மா நீந்தான். உனக்கு விதேயம் இல்லாத, உன்னால் முடியாததுன்னு எதுவும் இந்த உலகத்துல கிடையாது. ஆக இப்படி இருக்கும் பொழுது நீ என்ன பண்ண வேண்டும்? நீ என்னை காக்க வேண்டும். என்னலாம் போதே உன் நாமம் எல்லாம் எண்ணினேன். இப்ப தம்முடைய பிராபிய நிஷ்டையை சொல்லுகிறார் ஆழ்வார். என்னால அப்ப எண்ண முடியாது, ஆனா இந்த சமயத்துல இப்ப எனக்கு கரணங்கள்லாம் என் கையில தான் இருக்கு. ஆகையாலே நான் என்ன பண்ணுகிறேன்? உன் திருநாமங்களை எல்லாவற்றையும் நான் எண்ணினேன் ஆழ்வார். ஆழ்வார் என்ன எல்லா திருநாமத்தையும் சொல்லிட்டாரான்னு? எம்பெருமானுக்கு எவ்வளவு திருநாமங்கள்னா அசங்கேயமான திருநாமங்கள். ஆஸ்தாம் தே குணராசிவத் குணபரிவாகாத்மனாம் ஜென்மனாம்னு சங்கியான்னு அருளி செய்கிறார்கள். இப்ப குணங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது,
அந்த குணங்களையும் சேஷ்டிதங்களையும் அடிவொட்டி வரக்கூடிய திருநாமங்களுக்கும் இன்னது இவ்வளவுன்னு எண்ணிக்கை கிடையாது. இப்ப எப்படி நாமம் எல்லாம் எண்ணினேன், உன்னுடைய திருநாமம் எல்லாவற்றையும் நான் எண்ணினேன்னு ஆழ்வார் எப்படி சொல்ல முடியும்னா, அழகாக வியாக்கியானங்களிலே காட்டுகிறார்கள். என்ன காட்டுகிறார்கள்னா, நாராயணான்னு ஒரு திருநாமம். இந்த நாராயண நாமத்தை நினைக்கவே எல்லா திருநாமமும் அதிலே அந்தர்பூதம். ஆழ்வார் எல்லா திருநாமத்தையும் நினைக்கல. நாரணா என்னும் இத்தனை அல்லால், நன்மை தீமைகள் ஒண்ணுமறியேன் நாரணாவென்னும் இத்தனை அல்லால்னார் ஆழ்வார். இந்த நாரணாங்கிறத தவிர எதுவுமே தெரியாது ஆழ்வாருக்கு. இந்த நாராயண திருநாமத்திலே எல்லா திருநாமங்களும் அந்தர்பூதங்கள். இது ஒண்ணுதான் ஆழ்வாருக்கு தெரியும். இது ஒன்னை சொன்னாலே எல்லாத்தையும் சொன்னது மாதிரி ஓவாதே நமோ நாரணா என்பன்னர். இப்ப மங்களாசாசனம் பண்ணனாலும் நமோ நாராயணாயவென்னு பரமாத்மனை சூழ்ந்திருந்து பல்லாண்டு ஏத்துவருன்னு ஆழ்வார் சொன்னார். இப்ப மங்களாசாசனம் பண்ணணும்னாலும் நாராயண திருநாமம். எல்லாத்துக்கும் இந்த நாராயண நாமத்தையே சொல்லி ஆழ்வார் இருக்கக்கூடியவர். இந்த திருநாம மொழிய ஒரு க்ஷணமும் தரிக்க மாட்டார் ஆழ்வார். இந்த நாராயண நாமத்தையே சதா சர்வகாலம் அனுசந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவர். இதிலே எல்லாம் அந்தர்கதங்களாக எல்லாம் இதுக்குள்ளேயே சேர்ந்ததாக இருக்கிறபடியினாலே எல்லா திருநாமமும் நான் சொன்னேன்னு சொல்லிக்கலாம், ஒரு குறையும் வராதுன்னு காட்டுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய என்னை, மங்களாசாசனம் தவிர வேறு அறியாத என்னை, அண்ணலே என்னை குறிக்கொண்டு காக்க வேண்டும், என்னை குறிக்கொள்ள வேண்டும். நீ க்ஷணகா என்னை நீ திருவுள்ளம் பத்த வேண்டும். அந்திம தசையிலே நீ திருவுள்ளம் பத்தி நமக்கும் உனக்கும் எனக்கும் ஒரு குடல் துடக்கு ஒரு சம்பந்தம் உண்டு அண்ணலேங்கிறார். இப்ப சர்வசுவாமியாக இருக்கக்கூடியவனே, சொத்துக்கு ஒரு கஷ்டம்னா சுவாமி தானே பார்க்க வேண்டும். நீ என்ன பண்ணு, என்னை காக்க வேண்டும். யமபட்டர்கள் எல்லாம் வந்து நலியும் போது நீ என்னை ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார் அரங்கத்தரவணை பள்ளியானே. அடுத்த பாசுரம் 7ஆம் பாட்டு. செஞ்சொல் மறைப்பொருள் ஆகி நின்ன தேவர்கள் நாயகனே எம்மானே, எஞ்சலில் என்னுடைய இன்னமுதே ஏழுலகமுடையா என்னப்பா, வஞ்ச உருவின் அமர்ந்தமர்கள் வலிந்து நலிந்தென்னை பத்தும் போது அஞ்சலம் என்னென்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே. செஞ்சொல் மறைப்பொருள் ஆகி நின்ன. மறை என்றால் வேதங்கள். இப்ப நாஸ்திகராக வேதத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னிடத்திலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் எப்பொழுதும் மறைத்து வைப்பதினாலே வேதங்களுக்கு மறைன்னு பெயர். இந்த மறை எப்படிப்பட்ட மறைனா, செஞ்சொல் மறை, நல்ல செழுமையான செவ்விய சொல்லை உடைத்தான மறை. செவ்விய சொல்ல என்ன அர்த்தம்? யதாபூதவாதித்வம்னு காட்டுகிறார்கள். எப்படி இருக்கோ அப்படியே சொல்லக்கூடியது, ஒரு காலம் பொய் சொல்லாது, பொய்யாக ஒரு காலம் திரித்து சொல்லுவது கிடையாது. வேதங்கள் எப்பொழுதும் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியது. இப்படி இருக்கக்கூடிய இந்த வேதங்கள் தங்களுடைய அர்த்தங்களை மறைத்து நிற்கும் நாஸ்திகர்களுக்கு இந்த செஞ்சொல் மறைன்னு இருக்கிறதே வேதங்கள், இதற்கு பொருள் எதுன்னா பொருளாகி நின்ன எம்பெருமான் தான் இந்த வேதங்களுக்கு ஒரே பொருள். வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யா என்று சொன்னான். சர்வே வேதா யத்பத மாமனந்தி என்று காட்டுகிறார்கள். எப்படி? வேதத்திலே 2 பாகங்கள் உண்டு, பூர்வ பாகம் உத்தர பாகம் என்று. இந்த பூர்வ பாகத்திலே கர்மங்களை பற்றி கூறுகிறது, உத்தர பாகங்களிலே பரபிரம்மமான எம்பெருமானை பற்றி கூறப்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது பூர்வ பாகத்திலே எம்பெருமான் எப்படி சொல்லப்படுகிறான்னா, பூர்வ பாகங்கள் கர்மங்களாக இருந்தாலும் அந்த கர்மங்களினாலே ஆராதிக்கப்படக்கூடியவன் எம்பெருமானாக இருக்கிறான். ஆகையாலே எம்பெருமானுக்கு ஆராதனமான கர்மங்களை பற்றி பூர்வ பாகத்திலும், இப்படி அந்த கர்மங்களினாலே ஆராதிக்கப்படக்கூடிய பகவான் அவனை பற்றி உத்தர பாகத்திலும் வேதங்கள் கூறுகிறதுன்னு இப்படி பிரித்து காட்டுகிறார்கள். இப்ப பூர்வ பாகம் சத்வாரகமாக இப்ப தேவர்களை இட்டு தேவர்களுக்கு அந்தர்யாமியான எம்பெருமானை சொல்லுகிறது. உத்தர பாகமான உபனிஷத்து நேராக பரபிரம்மமான எம்பெருமானை சொல்லுகிறதுன்னு வேதங்களுக்கு முழுக்க பொருள் யாருன்னா அது பகவான் தான். செஞ்சொல் மறைப்பொருள் ஆகி நின்னவன் அவன்தான். அது மட்டும் இல்லாமல் தேவர்கள் நாயகனே, தேவர்களான நித்தியசூரிகளுக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன்.
எம்மானே, எப்படி அந்த நித்தியசூரிகள் எம்பெருமான் திருவடிகளிலே பரிந்து அடிமை செய்கிறார்களோ அப்படி இந்த ஆழ்வாரையும் எம்பெருமான் அப்படி பரிந்து அடிமை செய்யும்படி ஆக்கினவன். எம்மானே, எப்படி தேவர்களுக்கு நாயகனோ அப்படி எனக்கும் சுவாமியானவன் என்று ஆழ்வார் கூறுகிறார். எஞ்சலில் என்னுடை இன்னமுதே. இப்ப அமுதம் அமுதம்னு தேவர்களிடத்துல ஒண்ணு இருக்கு, அதை காட்டிலும் வித்தியாசமானவன் எம்பெருமான். எப்படின்னா, இந்த அமுதத்துக்கு தேவலோகத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு போனா மட்டும்தான் அதை பருக முடியும். அதுவும் ஒரு திரவம் தான் பருக முடியும். அதற்கு மேல இன்னொரு திரவம் காலத்துல பருகவே முடியாது. அதுவும் ஒரு தடவை பருகினா அது இந்த உடம்பை நன்னா காத்து கொடுக்கும். அவ்வளவுதான், அதற்கு மேல திருப்தி பிறந்துரும். இப்படிப்பட்டதுதான் அந்த அமுதம். ஆனால் இந்த எம்பெருமான் இருக்கிறானே, எஞ்சலில் என்னுடை இன்னமுதேங்கிறார் ஆழ்வார். எஞ்சல்னா ஒரு முடிவு, சுருங்கல். இல், அது இல்லாதவன், எப்பொழுதும் சுருங்காதது. இப்ப எம்பெருமான் இந்த தேசத்திலே தான் அனுபவிக்கப்படுவான், இந்த காலத்திலே தான் அனுபவிக்கப்படுவான்ங்கிறது ஒரு சுருக்கமே கிடையாது. எப்பொழுதும் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழி தரும்னு சதா சர்வகாலமும் எம்பெருமானை அனுபவிக்க ஒரு தடையும் கிடையாது. இப்ப சதா சர்வகாலமும் அனுபவிக்கலாம். என்னுடை இன்னமுதேன்ன. சரி, இப்படி சதா சர்வகாலம் அனுபவித்துக் கொண்டே இருந்தால் திகட்டி போகாதான்னு? அப்படி ஆகாது. எப்பொழுதும் நமக்கு இதை அனுபவிக்க அனுபவிக்க என்ன ஆயிடும்னா, எந்த ஒரு பதார்த்தமும் உலகத்துல அனுபவித்தால் அனுபவிக்க அனுபவிக்க அதில ஒரு வெறுப்பு தான் பிறக்கும். ஆனால் இது இன்னமுது, அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும், அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவ அமுதமாக தித்திக்கக்கூடிய அமுதமாக எம்பெருமான் இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஏழுலகும் உடையாய், சப்தலோகங்களையும் உடையவன், லீலா விபூதி மொத்தத்தையும் நிர்வகிக்க கூடியவன். என்னப்பா, இதுல எனக்கும் ஒரு கூறுண்டே இங்கும் ஒரு கூறுண்டே இவருக்குங்கிறார் வியாக்கியானத்துல. இந்த லீலா விபூதிக்குள்ளே அந்தர்கதராக இவர் இருப்பதினாலே இவரையும் ஆளக்கூடியவன் எம்பெருமான். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆழ்வாரை என்ன பண்ணுகிறார்கள்? வஞ்ச உருவின் நமந்தமர்கள். இப்ப வஞ்சனை செய்து கொண்டு தாங்கள் உருவத்தை யார் கண்ணுக்கும் தெரியாதபடி மறைத்து கொண்டு யமபட்டர்கள் வருகிறார்கள். வலிந்து நலிந்து என்னை பத்தும் போது, வலிந்து, நான் போகமாட்டேன், ஆசையாவா போறேன், என்ன பலாத்காரமாக பிடித்து கொண்டு இழுத்து வாவான்னு கூட்டின்னு போறா. அப்படி அவர்கள் பிடிக்கும் பொழுது அஞ்சலம் என்னென்னை காக்க வேண்டும், நீ என்னை காக்கணும், வெறும்னா ரட்சிக்க கூடாது. எப்படி காக்கணும்? அஞ்சலம் என்ன, அஞ்சாதே கொள், நீ பயப்படாத, நீ பயப்படாதன்னு உன் திருமிடரை தடந்து உன் வாயாலே ஒரு வார்த்தை என் காதுபட சொல்லணும். மா சுஜஹா என்று அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரி அஞ்சலம், நீ அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம்னு உன் திருவாயை திறந்து ஒரு அமுத மொழி என் காதுல பட, அப்படி நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானேன்னு இந்த பாசுரத்திலே பிரார்த்தித்தார் ஆழ்வார். 8ஆம் பாசுரம். நானேதும் உன் மாய முன்னறியேன் நமந்தமர் பத்தி நலிந்திட்டு, இந்த ஊனே புகே என்று மோதும் போது அங்குன்னை நான் உன்னும் நினைக்க மாட்டேன். வானே வானவர் தங்கள் ஈசா மதுரை பிறந்த மாமாயனே, என் நானாய் நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே. நானேதும் உன் மாயம் ஒன் அறியேன் என்று ஆழ்வார் கூறுகிறார். எம்பெருமானானவன் கர்மானுகுணமாக இந்த சேத்தனர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும்ங்கிறதுக்கு அவன் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த வஞ்சனா பரம்பரைகள் இருக்கிறதே, அது 1-2 இல்ல, அநேகங்கள். அது இன்னது, அது இப்படிப்பட்டதுங்கிறத எம்பெருமான் மட்டும்தான் அறிவானே தவிர மற்றொருவரும் அறிய மாட்டார்கள். போமிடத்து உந்திரத்தெத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லைன்னு ஆழ்வார் முன்னாடியே சொல்லி வைத்தாரே, அதை விவரிக்கிறார் இங்கு. இப்ப நீ இது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உன் மாயை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உன் மாயைகளில் ஏதேனும் ஒன்னையும் நான் அறிய மாட்டேன். இப்ப கர்மானுகுணமாக நீ என்னை எப்படியெல்லாம் வசப்படுத்தணும் நினைத்து கொண்டிருந்தியோ, உன் வஞ்சகங்கள் எதுவும் எனக்கு தெரியாது. நமந்தமர் பத்தி நலிந்திட்டு, இப்ப என்னுடைய கர்மங்களை கணக்கு பண்ணி எல்லா கர்மங்களுக்கும் சரியா தண்டனை கொடுக்கணும்னு வரக்கூடிய இந்த நமந்தமர்கள் இருக்கிறார்களே,
யம பட்டர்கள் அவர்கள் என்னை நலிகிறார்கள், என்னை அப்படியே பிடிக்கிறார்கள். அப்படியே அவர்கள் பிடிக்கும் பொழுதே எல்லா துக்கமும் வந்துடும், என் கர்மம் எல்லாம் தீர்ந்துபடும் பொழுது அப்படி அவர்கள் பிடித்து நலிகிறார்கள். இந்த சரீரத்துல நலிந்தா பரவாயில்ல, இங்கேருந்து நேரா யமபுரிக்கு கொண்டு போயிடுவா. யமபுரியில இந்த சரீரத்தை விட்டு இவன் என்ன பண்ணுவான், இந்த ஆத்மாவை யாத்தனா சரீரம்னு ஒரு சரீரத்திலே சேர்ப்பார்கள். இந்த ஊனே புகே என்ன மோதும் போது, உன்ன சரீரம் இந்த ஊனே புகே, இந்த சரீரத்துக்குள்ள போ அப்படின்னு சொல்லுவானா இந்த ஆத்மாவை. யாத்தனா தீவிர வேதனான்னு சொல்லுவார்கள். யாதனா சரீரம்னா எவ்வளவு வேதனை கொடுத்தாலும் அந்த சரீரத்துக்கு ஒன்றும் ஆகாது, உயிர் அந்த சரீரத்தை விட்டு பிரியாது. அந்த சரீரத்திலே அறுத்து பொறித்து என்ன பண்ணாலும் அது எவ்வளவு துக்கத்தையும் தாங்குமே தவிர உயிர் மட்டும் பிரியாது. இப்ப இந்த சரீரத்தெல்லாம் நாம் ஏதோ ஒரு சின்ன துக்கம் வந்தாலே உயிர் பிரிஞ்சிராதான்னு நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த சரீரம் அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஊன்ல நீ போன்னு தள்ளுவா இந்த ஆத்மாவை. ஆனா இந்த ஆத்மா போவானா? இந்த ஆத்மா அப்படியே பின்னாடியே கால் வைத்து கொண்டு நிற்பான். இவன் உள்ளேயே போக மாட்டான், முன்கால் எடுத்து வச்சு போக மாட்டான். உடனே இந்த ஆத்மாவை கொண்டு போய் அந்த சரீரத்துல மோதிடுவான். இந்த ஊனே புகே என்று மோதும் போது, அவர்கள் அப்படி மோதும் பொழுது அங்குன்னை நான் ஒன்னும் நினைக்க மாட்டேன் இப்படின்னு ஒரு பாடம் உண்டு. இல்ல அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன்னு பாடமும் உண்டு. இப்ப அங்குன்னை நான் ஒன்னும் நினைக்க மாட்டேன்னு அந்த சமயத்திலே இந்த ஆபத் விமோச்சனம் பண்ணக்கூடிய உன்னை நான் நினைக்க மாட்டேன், என்ன நினைக்க முடியாது. ரட்சகனை நினைக்க எனக்கு சக்தி கிடையாது. இல்ல அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன்னு பாட்டமாக இருந்தால் அந்த சமயத்திலே ஒரு க்ஷணம் கூட, ஒரு ஏகதேசம் கூட என்னாலே உன்னை நினைக்க முடியாது. வானே வானவர் தங்கள் ஈசா மதுரை பிறந்த மாமாயனே. இப்ப வானத்திலே ஏய்ந்து இருக்கக்கூடிய வானவர்கள், வானத்திலே பொருந்தி பரமபதத்திலே பொருந்தி இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு தலைவன் ஈசன். அங்கிருந்தும் இங்க திருமதுரைக்கு வந்து அவதரித்து லீலா விபூதியில் உள்ளார எல்லாம் கைக்கொள்ள அவதரித்தவன் எம்பெருமான். இப்படி உபய விபூதி நிர்வாககனாக இருக்கக்கூடியவன் என் ஆனாய் அப்படிங்கிறார் ஆழ்வார். மதுரை பிறந்த மாமாயனே என் ஆனாய், எனக்கு ஆணையாக ஆனவனே. இப்ப எம்பெருமானை ஒரு ஆணையாக வர்ணிக்கிறார் இவ்விடத்திலே பெரியாழ்வார். ஒரு யானையானது என்ன பண்ணும்னா, தனக்கு எவ்வளவு பெரிய பலம் இருந்தாலும் அந்த பலத்தை எல்லாம் கணிசியாமல், அந்த பாகன் இருக்கா, அந்த பாகனுக்கு பலமே கிடையாது. யானை பலத்தை பார்க்கும் பொழுது பாகனுக்கு உள்ளதெல்லாம் பலம்னு வார்த்தையில கூட சொல்ல முடியாது. அவ்வளவு அல்ப பலத்தை உடைய அந்த பாகன் அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கும் அந்த யானையானது, மத்த கஜமானது. அந்த மாதிரி எம்பெருமான் சர்வசக்தின்னு பெயர் இருந்தால் கூட ஆழ்வார் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடியவன். அப்படி ஆழ்வாருக்கு பரம விதேயனாக, ஆழ்வாருக்கு பரம பரதந்திரனாக, ஆஸ்ரித பாரதந்திரமே சொரூபமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்ப ஆழ்வார் மங்களாசாசனம் மன்னார் ஆகில் அப்படி அந்த மங்களாசாசனம் பண்ண ஆழ்வாருக்கு வசப்பட்டு நிற்கக்கூடியவன். இப்போ ஒரு யானை எப்படி ஒரு பாகனுக்கு வசப்பட்டு நிற்குமோ அப்படி இந்த ஆழ்வாருக்கு வசப்பட்டு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நீ என்ன பண்ணணும், நீ என்னை காக்க வேண்டும். இப்ப சர்வ ரட்சகனான நீ என்னை காக்க வேண்டும். உன்னை மங்களாசாசனம் பண்ணாம நான் இருக்க முடியாது, நீ என்னை காக்க வேண்டும், அரங்கத்தரவணை பள்ளியானேன்னு பிரார்த்தித்தார் ஆழ்வார். 9ஆம் பாட்டு. குன்னெடு தானிரை காத்தவாயா கோனிரை மேய்த்தவனே எம்மானே, அன்னு முதல் இன்னருதியா ஆதியன் ஜோதி மறந்தறியேன், நன்னும் கொடிய நமந்தமர்கள் நலிந்து வலிந்தென்னை பத்தும் போது அன்னங்கு நீ என்னை காக்க வேண்டும், அரங்கத் தரவணை பள்ளியானே. குன்னெடு தானிரை காத்த ஆயா. இந்திரன் தான் பசிகோபத்தினாலே கல்மாரி வருஷித்தான். கல்லெடுத்து கல்மாரி காத்தாயின்னு அந்த கல்மாரியை காப்பதற்கு ஒரு கல்லை எடுத்து, ஒரு கோவர்தனகிரியை எடுத்து பசுநிரையை எல்லாம் காத்த எம்பெருமான் கோவர்தனகிரியை தரித்து ஆனிரைகளை எல்லாம் காத்தருளினான். அதோட விட்டுட்டானா, தினந்தோறும் அதற்கு ரட்சகமான விருத்தியை கோனிரை மேய்த்தவனே. இப்படி பசுக்களை தினந்தோறும் மேய்த்து அதை ரட்சித்தவனே எம்மானே. இந்த செயல்கள்லாம் யாருக்காக பண்ணான், எனக்காக பண்ணான். ஆழ்வார்
ஆழ்வார்தாம் ஈடுபடுவதற்காக பண்ணான். அன்னு முதல் இன்னருதியா ஆதியஞ்சோதி மறந்தறியேன். திருப்பல்லாண்டு தொடங்கி இன்று வரை இந்த பாசுரம் வரை பெரிய பெருமாளான உன்னை நான் மறந்தறியேன். சர்வ காரணமாய் விலட்சணமாக இருக்கக்கூடியவன் ஆதி அஞ்சோதி, ஆதியாக சர்வ காரணமாக அம்சோதி விலட்சணமான தேஜோரூபமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, இந்த பெரிய பெருமாளின் விக்கிரகம் இருக்கிறதே பெரிய பெருமாள், அந்த பெரிய பெருமாளை நான் இன்னும் மறக்கவில்லை. மறந்தறியேன், மறந்தேன்கிறது எனக்கு தெரியாது. எப்பொழுதும் உன்னை நான் திருவுள்ளத்திலே வைத்துக் கொண்டேதான் இருக்கிறேன். நீ முதல் கடாட்சம் பண்ணது தொடங்கி நன்னும் கொடிய நமந்தமர்கள். இந்த நமந்தமர்கள்லாம் இருக்காலே மிகவும் கொடியவர்கள். நலிந்து வலிந்தென்னை பத்தும் போது, அவர்கள் நலிந்து என்னை பலாத்காரமாக வந்து கொண்டு என்னை பத்த நினைக்கும் பொழுது நீ என்ன பண்ண வேண்டும் எம்பெருமானே? நான் உன்னை இது வரைக்கும் மறந்தது கிடையாது. அந்த சமயத்துல ஆனா நான் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது. இன்னி வரைக்கும் நான் மறக்கல. ஆனா அன்னைக்கு அவர்கள் என்னை பத்தி இழுக்கும் பொழுது என்னாலே உன்னை நினைக்க முடியாது. ஆகையாலே அன்னு அங்கு நீ என்னை காக்க வேண்டும். அப்படி அவர்கள் இழுக்கும் பொழுது இழுக்கக்கூடிய இடத்திலேயே வந்து நீ என்னை ரட்சிக்க வேண்டும். அரங்கத்தரவணை பள்ளியானே. அரவணை மேல் பேராயர் காட்பட்டார் பேர் நமந்தமரால் ஆராயப்பட்டறியார்கள் ஆழ்வார்கள். அப்படி திருவனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டருளக்கூடிய நீர் இதையெல்லாம் என்னை ஞாபகம் வைத்துக் கொண்டு நீ என்னை அந்த சமயத்திலே காக்க வேண்டும்னு அருளி செய்தார். நிகமம் 10வது பாசுரம். மாயவனை மதுசூதனனை மாதவனை மறையோர்களேத்தும் ஆயர்கள் ஏத்தினை அச்சுதனை அரங்கத்தரவணை பள்ளியானை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் மண் விட்டுசித்தன் சொன்ன மாலைபத்தும் தூய மனத்தனர் ஆகிவல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளர்தாமே. மாயவனை, இப்ப ஆச்சரிய ஜேஷ்டிதங்களை எல்லாம் உடையவனை, ஆச்சரிய குணரூப ஜேஷ்டிதங்களை உடையவனை, மதுசூதனனை, மது என்கிற அரக்கனை நிரசித்தவனை, மாதவனை, ஸ்ரீயப்பதியை, மறையோர்களேத்தும் ஆயர்கள் ஏத்தினை. இப்ப மறையோர்கள்னு வேதங்களையெல்லாம் கத்து அந்த வேதங்களுக்கு தாத்பரியம் இன்னதுன்னு அறிய வல்லராக இருக்கக்கூடியவர்கள். இப்ப வேத தாத்பரியத்தை அறிந்தவர்கள் யாரை ஏத்துகிறார்கள், யாரை போத்துகிறார்கள்னா பரமபதநாதனை போய் போத்தவில்லை. மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏறு. இப்ப ஆயர்களுக்கு ஏறாக, ஆயர்களுக்கு சிரேஷ்டனாக ஒரு காளை போலே செருக்கோடு திரியக்கூடிய கண்ணனை ஏத்துகிறார்களாம். இப்ப நீர்மையிலே ஈடுபட்டு எப்பொழுதும் நந்தகோபர் திருமகனாய் கொண்டு கோபர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை, அமரரேருன்னு சொல்லக்கூடிய கண்ணனை எப்பொழுதும் அவர்களெல்லாம் ஏத்துகிறார்கள். யாரை ஏத்தினா, எப்படி ஏத்தினான்னு பெரிய பெருமாளைத்தான் எல்லாரும் ஏத்துகிறார்கள். அரங்கத்தரவணை பள்ளியானைன்னு அரங்கத்தரவணையிலே பள்ளி கொண்டருளக்கூடிய பெரிய பெருமாளைத்தான் அனைவரும் கண்ணனாக பாவிக்கிறார்கள். இப்ப நம் பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் பெரிய பெருமாளை கண்ணனாகவே பாவிப்பர்கள். திருப்பானாழ்வார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளங்கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் அனுபவித்தார். பட்டர் அனுபவிக்கும் பொழுது கூர்ம வியாகிரி நகபரிமிலத் பஞ்சஹேதி யசோதா நத்தா மௌக்தியாபரணம் அதிகம் ந சமாதின் தினோதீன்னர். பெரிய பெருமாள் தன்னுடைய திருமார்பை காட்டினான் பட்டருக்கு. அனுபவிக்கும் பொழுது அங்க நிறைய வனமாலைகள் எல்லாம் இருந்தது, கௌஸ்துப மணிலாம் இருந்தது, பெரிய பிராட்டியார் எழுந்தருளக்கூடிய ஸ்ரீவத்சம் இருந்தது, எவ்வளவோ இருந்தது. இதெல்லாம் இருக்கும் பொழுது ததாஸ்தாம்னர், இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு புறம் அதையெல்லாம் இருக்கட்டும், உயர்ந்த இவன் தான் பரதேவதைன்னு காட்டக்கூடிய வனமாலை என்ன, கௌஸ்துபமணி என்ன, சந்தனங்கள் என்ன, பெரிய பிராட்டியார் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் என்ன, இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் அனுபவிக்கலாம். ஆனா முக்கியமா எதை அனுபவிக்கட்டும்னா கூர்ம வியாகிரி நகபரிமிலத் பஞ்சஹேதி யசோதான்னு, இந்த ஆமைத்தாலி பஞ்சாயுத மாலைன்னு குழந்தைக்கு காப்பாக யசோதை பிராட்டியார் கண்ணனுக்கு சாத்தினான். அந்த மாலையெல்லாம் இன்னும் எங்க இருக்கான், பெரிய பெருமாள் திருமார்பிலே இருக்கிறது. அவள் அப்படி பிள்ளைக்காக சாத்தின அந்த திருவாபரணங்கள் எல்லாம்
பட்டர் பெரிய பெருமாள் இடத்திலே கண்டார். யசோதை சாத்தினது கண்ணனுக்கு, பட்டர் கண்டு அனுபவித்தது பெரிய பெருமாளை. அப்படி அந்த யசோதை பிராட்டியார் சாத்தின அந்த திருவாபரணங்கள் எல்லாம் இருக்கிறதே பெரிய பெருமாள் திருமார்பிலே, நசமாதிந்தி நோத்தி, அது இன்னும் நமக்கு நன்னாக சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதுன்னு அனுபவித்தார் பட்டர். இப்படி அரங்கத்தரவணை பள்ளியானாக பெரிய பெருமாளாக இருக்கக்கூடிய கண்ணனை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் மண் விட்டுசித்தன் சொன்ன மாலை பத்தும். வேயர்கள் பிராமண குலத்திலே பிறந்தோர்கள் அனைவராலும் புகழப்படக்கூடியவர் ஆழ்வார். விட்டுசித்தன்னே திருநாமம். விஷ்ணுவை எப்பொழுதும் சித்தத்திலே மாறாமல் கொண்டவர். எம்பெருமான் தான் அரவத்தமடியினோடுங்கிற அந்த பாசுரத்தின்படியே நித்தியவாசமாக ஆழ்வார் திருவுள்ளத்திலேயே எழுந்தருளி இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய வில்லிபுத்தூர் நகருக்கு நிர்வாகரான ஆழ்வார் அவர் சொன்ன இந்த மாலை, தமிழ் மாலையான இந்த 10 பாசுரங்களையும் தூய மனத்தனர் ஆகி வல்லார். இப்ப இதற்கு பிரயோஜனம் வேற ஒண்ணு, உபாயம் வேற ஒண்ணு என்று நினைக்காமல் எம்பெருமான் திருவடிகளிலே பிராபியம் பிராபகம்ங்கிற புத்தி உடையவராக இருப்பதினாலே சுத்தமான மனசுடையவர்களாக இருந்து கொண்டு இந்த 10 பாசுரத்தை சொல்ல வல்லவர்கள் எண்ணாவர்கள் தூமணி வண்ணனுக்கு ஆளர் தாமே. இந்த உலகத்துல இருக்கும் வரை எம்பெருமான் பெரிய பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு பரமோதத்திற்கு போய் பரமோதநாதனுக்கு மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு எப்பொழுதும் மங்களாசாசன பரர்களாக இருப்பர்கள் என்று இதற்கு பலஸ்ருதி கூறி ஆழ்வார் முடித்து வைத்தார். ஆக இந்த துப்புடையாரை என்கிற 10 பாசுரமத்தினாலே யமபட்டர்களுக்கு அஞ்சி அப்பொழுது தான் எம்பெருமானை நினைக்க முடியாத காரணத்தினாலே அப்போதைக்கு இப்போதே ஆழ்வார் சொல்லி வைத்த தமிழ் மாலை 10ம் நாம் அனுபவித்தோம். இதிலே குற்றங்கள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியார்கள் வாழ அரங்கன